இயேசு சாத்தானின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார், விடுதலை கொடுத்தார். பெரிய சந்தோஷம். பார்த்தீங்களா? பில்லி சூன்யத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. இதெல்லாம் பிசாசு நான் வருகிறாரு, சாத்தான் கொண்டு வருகிறான். அதிலிருந்து ஒரு பரிகாரம், விடுதலை பெற்றுக்கொள்ள தவறான வழிகளையும் பிசாசை காண்பிப்பான். அதுல ஒரு நிரந்தர விடுதலை இருக்காது. அந்த நேரம் கொஞ்சம் திருப்தியா தெரியும், அவ்வளவுதான். ஒரு நிரந்தர விடுதலை இருக்காது. பிசாசு ஏமாத்திடுவான். அதான் சாத்தானுடைய தந்திரம். அவனுக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி இயேசு இந்த உலகத்துல வந்தா. அதனால தான் வேதத்துல வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசு ஜனங்களை அடிமையாக்கி வேதனைப்படுத்துறான்னு, அவனுடைய கிரியைகளை அழிக்கணும், ஜனத்தை அவன் பிடியிலிருந்து விடுதலையாக்கணும்னு சொல்லித்தான் இயேசுவாக தேவன் இந்த உலகத்துல வந்தார்.